வியூவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். டுடே நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெச்பி லேப்டாப்புடைய மதர் போர்டு தான். இப்போ நம்ம வந்து அடாப்டரு இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து டிசியில் வந்து பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்பியரும் உங்களுக்கு கன்சியூம் பண்ணல. ஸ்டாண்ட் பை செக்ஷனுக்கான ஆம்பியர் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் கன்சியூம்ஷன் கிடையாது. சரிங்களா? இது ஒரு 11th ஜென் மதர் போர்டு. 11th ஜென் மதர் போர்டு. உங்களுக்கு வந்து மதர் போர்டோட பார்ட் நம்பர் என்னென்னா DA0F5HM B8F1. ரிவிஷன் நம்பர் வந்து F. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து வைஃபை 11th ஜென்ரேஷனு. சரிங்களா? கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா ஆன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மதர் போர்டு வந்து ஆல்ரெடி வெளியில் போயிட்டு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் நிறைய வேலைகள் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நிறைய வேலை நடந்திருக்கு. சரிங்களா? இந்த மாதிரிலாம் வந்து ஐசியை ரீஒர்க் பண்ணுறங்கிற பேரில் நிறைய ட்ராக்லாம் கட் ஆகிருக்கு. இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து. மற்றபடி சிபியூலாம் நல்லாயிருக்கு. சிபியூ கண்டிஷன் வந்து நல்லாயிருக்கு. நான் அதெல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடாப்டர் வந்து செக் பண்ணிட்டேன். அடாப்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெச்பியை பொறுத்தளவு வந்து அடாப்டர் வந்து ஸ்டாண்ட் பை செக்ஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லைட்டு வந்து குளுவாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸ்டாண்ட் பையில் வந்து எந்த ஷார்ட் சர்க்யூட் இல்லை அப்படிங்கிற மீன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த லைட்டு வந்து குளுவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைட்டு வந்து இன்டரப்ட் ஆகுது. சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஆம்பியரும் கன்சியூம் பண்ணல. இப்போ வாங்க நான் வந்து ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த மதர் போர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ப்ராப்ளம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 5 வோல்ட் செக்ஷனில் தான் ப்ராப்ளம் இருந்தது. சரிங்களா? 5 வோல்ட் செக்ஷனில் 5 வோல்ட்டு LDO லீனியர் ட்ராப் அவுட் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த செக்ஷனில் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதில் ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களுக்கு அடாப்டர் ஐடி வந்து வேலிடேட் ஆகலை. சரிங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த லைட் வந்து குளுவாக ஆரம்பிக்கலை. ஆமாம், இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து எல்லாமே ப்ராப்ளம் ரெடி ஆயிடுச்சு. சின்ன ப்ராப்ளம் அவங்க தேவையில்லாமல் கோர் ஐசிக்கு போயிருக்காங்க. ப்ராப்ளம் இங்கே தான் இருந்தது. இந்த 5 வோல்ட் செக்ஷனில் தான் ப்ராப்ளம் இருந்தது. ஆனால் அவங்க டேரெக்டாக கோர் செக்ஷனுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இந்த மதர் போர்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த செக்ஷனில் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி அவங்க வந்து டேரெக்டாக இங்கே கை வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கை வைக்கக்கூடாது. எல்லா மதர் போர்ட்லேயும் எல்லா ப்ராப்ளம் வந்து ஒரே இடத்துல வருங்கிற மாதிரி நிச்சயம் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து இந்த இடத்துல தான் இருந்தது. ரெக்டிஃபை பண்ணியாச்சு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வந்து அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணலாம். அடாப்டர் வந்து இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் வந்து க்ளோ ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பாருங்கள், டிசி ஆம்பியர் வந்து உங்களுக்கு 0.009 இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே லைட்டு வந்து ப்ராப்பராக க்ளோ ஆகுது. ஸ்டாண்ட் பை வந்து ப்ராப்பராக இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ணி டிஸ்பிளே பார்த்துடலாம். மவுஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பவர் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் ஆகிடுச்சு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிசியோட பவர் ரீடிங்கை பாருங்கள். ஆன் ஆகிடுச்சு. டிஸ்பிளே வந்து வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே லைட்டும் வந்து பவர் எல்இடியும் உங்களுக்கு க்ளோ ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், இங்கே பாருங்கள், டிஸ்பிளே வந்துருச்சு. எக்ஸாக்டாக டிஸ்பிளே வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக டயக்னிசிங் பண்ணோம்னா இந்த லேப்டாப்புக்கு வந்து மதர் போர்டு வந்து போர்ட் வியூ இருந்தது. ஸோ இந்த போர்ட் வியூ இருந்ததுனால தான் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணி பண்ணோம்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.